உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அபிராமின்னு ஒருத்தங்க நீங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் அட்மிட் பண்ணாமாவா? ஆமா. செகண்ட் ஃப்ளோர்ல ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. ஆபரேஷனா? ஆமா. சரி. லிஃப்ட்ல ஏத்துங்க. டேய் நீ உள்ள போடா. நீ அப்படியே வாடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணியக்கா, என்னக்கா என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியுது. நீங்க கார்த்தி சாரோட ஒய்ஃப் பல்லவி மேடம் தானே? ஆமாக்கா, அப்போ பல்லவி, இப்ப தீபா. நீங்க நல்லா பாடுவீங்கன்னு என்னோட வீட்டுக்காரர் சொன்னாரு. நீங்க எங்க ஆபீஸ்க்கு போய் பாடும்போது போட்டோ எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நான் பார்த்தேன். அதை வச்சுதான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சேன். சரி, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? கார்த்தி சாரை பார்க்க தான் வந்தோம். அவங்க அம்மாக்கு தலையில அடிபட்டு இவர் தான் அவங்கள MRR ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காரு. அதை சொல்ல தான் வந்தோம் மேடம். கடவுளே, என் வேண்டுதலை கேட்டு என் அத்தையை காப்பாத்திட்டு அப்படியே அவங்க உசரியை காப்பாத்தி கொடுத்துரு. சரி, நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. வாயா. வாங்க. என்னங்க என்னங்க
வாங்க. வணக்கம் சார். அத்தை கிடைச்சிட்டாங்கங்க. இவங்க பாத்திருக்காங்க அத்தைய. அப்படியா? அம்மாவை பாத்தீங்களா? எப்போ பாத்தீங்க? நான் பார்க்கல சார். இவர் தான் அம்மாவை ஆட்டோல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காரு. அப்படியா? என்னாச்சு? எங்க அத்தைக்கு தலையில அடிபட்டிருக்கான். எந்த ஹாஸ்பிட்டலுங்க? எம்ஆர்ஆர் ஆஸ்பத்திரிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க கிட்ட சொன்னேன். இவங்க உங்ககிட்ட சொல்லலையா? ஆமா கார்த்தி, இப்பதான் 2 நிமிஷம் இருக்கும். எங்க கிட்ட இவங்க வந்து சொன்ன உடனே நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கிளம்பணும். அதுக்குள்ள தீபா உங்களை கூட்டிட்டு வந்துட்டா. நீங்க ரூம்ல இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நாங்க அங்கேயே வந்து சொல்லிருப்போம். ஏன் கார்த்தி அப்படி பாக்குறீங்க? தீபா மட்டும் இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலனா நாங்க இப்போ கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்திருப்போம். போகும்போதே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம். சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். கடவுளே, அத்தைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, உடையா உன்னை நான் எப்படி விடுவேன்? நீ என்னை விட்டு எங்க போன? நான் உன்னை விட்டு எங்கேயா போறேன்? நீதான் என் பக்கத்துல கூட வரமாட்டேன்னு சொல்லுவ. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஒருவேளை தாடிகாரன் சரகு போட்டதுனால நல்லவனா மாறிட்டானா? தாடிகாரன் இப்படி மாறுவான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. இது கூட பொம்மி அக்காவோட ஆசீர்வாதத்தினால தான் நடக்குது. சரி, காட்டி பிடிச்சுக்கிறேன். நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல? நான் உன்னை விட்டு போனா ஏன் உசுரும் போயிரோயா? தமன்னா, அங்க என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே பாக்குறதுக்காகத்தான் அவங்க ரூம்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியா தமன்னா? நீ வேற லெவல் தமன்னா. அது தெரியாம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு. இப்ப எனக்கு பாராட்டு விழா நடத்துறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறதுக்காகவா நான் உங்க ரூம்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஏதாவது பண்ணி இதை நான் தடுத்தே ஆகணும். கமான் தமனா, ஏதாவது யோசி. தமன்னா, இடி மின்னல்ல கேமரா வெடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது தமன்னா? இல்ல, எப்படியாவது அவங்க ஒண்ணு சேர விடாம தடுக்கணும். தமன்னா, ஏதாவது செய் தமன்னா. கமான், ஏதாவது யோசி. ஏன் தமன்னா, இங்க இருந்துகிட்டு நம்ம எப்படி தடுக்கிறது தமன்னா? இல்ல, ஏதாவது பண்ணணும் சித்தப்பா. ஏதாவது பண்ணி தடுத்தே ஆகணும்.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விளக்கு அணைஞ்சிருக்கு. ஜானகி விளக்கு அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற சந்தோஷத்துல இருக்கா. இப்ப அணைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா அது அவளால தாங்க முடியாதே. விளக்க அணைச்சு சோதிக்கிறியா? என் ஜானகி நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். ஏங்க நல்ல வேலை விளக்கு அணையில. அணைஞ்சிருமோன்னு நினைச்சு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். அப்பா எண்ணெய் கொஞ்சம் இருக்கு, இருங்க நான் எண்ணெய் ஊத்துறேன். நாளையோட இந்த விளக்கு பூஜை முடியுது. அது வரைக்கும் இதை அணியாம பாத்துக்கணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஜானகி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாயா, என்னதானா நீ இன்னும் தூங்கலையா? நீயும் இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா? சொல்லு, எதுக்காக என்ன கூப்பிட்ட? அது காதல பத்தி என்ன நினைக்கிற? உனக்கு என்ன திடீர்னு அதுல சந்தேகம்? உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சும்மா சொல்லு. அப்போ உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அது என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல இல்ல, நீ அமெரிக்காவிலயும் இருந்திருக்க, இங்கேயும் இருக்க. நீ சொன்னா கொஞ்சம் வேலிடா இருக்கும். நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் தான் காதல். மிஸ்ஸிங்கா? எனக்கு ஒன்னும் புரியலையே மாயா. ஒருத்தர் நம்ம பின்னாடி சுத்துறப்போ
இல்ல நம்மளோட இருக்கிறப்போ அவங்களோட அருமை தெரியாம நம்ம சுதந்திரம், நம்ம சந்தோஷம், நம்ம ஐடியாலஜின்னு பிலாசபிலாம் பேசுவோம். ஆனா அதே அவங்க நம்ம பின்னாடி சுத்துறத விட்டாலோ நம்மள அவாய்ட் பண்ணாலோ நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாரு. அதுதான் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் தான் காதல்னு நினைக்கிறேன். அப்போ மிஸ் பண்ணாதான் லவ் வருமா? மிஸ் பண்றப்போதான் லவ் ஃபீல் ஆகும்னு சொல்றேன். நம்ம லவ் உண்மையா இருந்தா நம்ம ஏன் அவங்கள மிஸ் பண்ண போறோம்? அவங்களே நம்மள அவாய்ட் பண்ணாலும் நாம அவங்க பின்னாடியே போறது தானே உண்மையான காதல். அது காதல் இருக்கிறவங்களுக்கு. நான் சொல்றது காதல் இல்லாதவங்களுக்கு. மிஸ் பண்றப்போதான் காதல் வரும்னு சொல்றியா? அப்போ அவங்களுக்கும் காதல் வந்துரும்ல. நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் காதல் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொல்ற மாயா? நம்மள நேசிச்சவங்க நாம அவங்கள நேசிக்கலனாலும் நம்மள மறந்தெல்லாம் போயிட மாட்டாங்க. காதல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது தானா. அது அவங்க சூழ்நிலை, விருப்பம், மனநிலை இத பொறுத்துதான் அமையும். நாம நேசிக்கிறவங்க நம்மள நேசிக்கலனாதான் பிரச்சனையே. அப்படி சொல்ல முடியாது. நீ இல்லாதப்போ உன்னோட அப்சன்ஸ ஏத்துக்க முடியாம அவங்க உன்னை நேசிக்க ஆரம்பிக்கலாம். சான்சஸ் அது. என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது உணர முடியாதது இல்லாதப்போ உணர முடியும்னா அது காதல் ஒண்ணுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.